அனைத்து மாணவ கண்மணிகளுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற தலைப்பு உரை வடிவூட்டல். உரை வடிவூட்டல் என்பது ஒரு ஆவணத்தை படிக்கும் பொழுது அது படிப்பவரின் ஆர்வத்தை தூண்டுவதாக அமையும். அது எப்படியெல்லாம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு டாக்குமெண்ட் காமிக்கிறேன். இது ஒரு பக்கத்தில் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை இதில் நம்ம டைப் பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மேட்டரை இன்னொரு டாக்குமெண்ட்ல டைப் பண்ணி வச்சிருக்காங்க. ரெண்டுமே உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றுதான். ஆனா ஃபர்ஸ்ட் பேஜ் பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒரு பார்வையும், அதே மாதிரி ரெண்டாவது பேஜை நீங்க பார்க்குற பார்வையும் வித்தியாசமா இருக்கும். ஏன் காரணம்னா, இந்த பேஜ் பார்க்கும் பொழுது உங்களை அப்படியே கவர்ந்து இழுக்கணும். இந்த பேஜ் நம்ம படிக்கணும் என்ன அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ளே வரும். ஏன் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக எல்லாமே இருக்குது. லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல்டாக இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது, ஒரு கவர்ந்து இழுக்குது. ஸோ அதனால தான் இந்த பேஜை நம்ம படிக்கணும்னு ஆர்வத்தை உண்டு பண்ணுது. இதைத்தான் நம்ம என்ன சொன்னோம், உரை வடிவூட்டல்ங்கிறோம். ஒரு சாதாரணமாக டைப் பண்ணி வச்சிருக்கிற ஒரு மேட்டரை கொஞ்சம் வடிவூட்டுறது, கொஞ்சம் போல்ட் ஆக்குறது. போல்டுனா எழுத்தை வந்து தடிமனாக்குறது. அதே மாதிரி கலர்ஃபுல்லாக மாத்திரன்னா, ஒரு நமக்கு அந்த கலர் பார்க்கும் பொழுதே ஒரு ரெட்டு, ப்ளூ, வயலட் இந்த மாதிரி கலர்ஸ் இருக்கும்போது நம்ம பார்க்கறதுக்கு என்ன அப்படிங்கிறது பளிச்சுன்னு நமக்கு ஒரு ஆர்வம் வரும். அதுதான் புத்தகத்தில் என்ன சொல்றாங்கன்னா, வடிவூட்டம் செய்யப்படாத ஆவணத்தை படிக்கும் பொழுது அது படிப்பவருக்கு எளிமையாக இருக்காது. ஆனால் முக்கியமான பகுதிகள் தடினமான எழுத்துக்களாலும் சில குறிப்பிட்ட சொற்கள் உயர்த்தி காட்டப்படுவதாலும் மேற்கோள்கள் மற்றும் விளக்கங்கள் மாறுதலான எழுத்துக்களிலும் இருந்தால் அது படிப்பவரின் ஆர்வத்தை தூண்டுவதாக அமையும். இதைத்தான் வடிவூட்டல். இந்த வடிவூட்டல் செய்வதற்கு 2-3 வழிமுறைகளை நம்ம பண்ணலாம். பாடப்புத்தகத்தில் கொடுத்திருக்கக்கூடிய முதல் முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டாக்குமெண்ட்டை ஓபன் பண்றோம். இப்போ இதில் வந்து GHS மாதவலாயம்னு சொல்லிட்டு டைப் பண்ணி வச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவணத்தை எந்த மாற்றம் செய்த விரும்பினாலும் அதில் அந்த உரையை நம்ம கண்டிப்பா தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறது கடந்த முதல் பாடத்தில் நம்ம படிச்சோம். விசைப்பலகின் மூலமா பார்க்கலாம், சுட்டெலி மவுஸ் மூலமாகவும் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஏதோ ஒரு வழிமுறையை பயன்படுத்தி இந்த உரையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் இந்த உரையை போல்ட் ஆக்கணும், அதாவது தடிமன் ஆக்கணும். அப்படின்னா பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணும். அது பார்த்தீங்கன்னா தெரியும். பின்னு கிளிக் பண்ணோன்னே இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு வடிவம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். அது போல்டு வேண்டாம், பழைய நிலைமைக்கே வரணும் அப்படின்னா அதே பியை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிடும். அதே மாதிரி ஒரு உரையை வந்து சாய்வான எழுத்துக்களாக கொண்டு வரணும்னா ஐ அப்படிங்கிறத கிளிக் பண்ணும். அந்த சாய்வான எழுத்து இல்லாமல் நான் நார்மலாக முதல்ல எப்படி இருந்தோ அதே மாதிரி வேணும்னா ஐ அப்படிங்கிறத கிளிக் பண்ணும். ஒரு எழுத்தினுடைய அடிப்பகுதியில் ஒரு கோடு வரணும் அப்படின்னு சொன்னால், அண்டர்லைன் வரணும்னா இதே மாதிரி உரையை தேர்ந்தெடுத்து யூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணும். மறுபடியும் அந்த அண்டர்லைன் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம்னா யூ அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்.
அதாவது என்ன அர்த்தம்னா ஒரு வேலையை செய்யறதுக்கு அதே கமாண்ட் தான், திரும்ப அதை ரிவோக் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அதே பட்டனை தான் கிளிக் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்தது ஃபார்மட் டூல் பார்ல நம்ம பண்ணணும். அதுல 3 குறும்படங்கள் இருக்கு, BIU அப்படிங்கிற குறும்படங்கள். இந்த குறும்படங்கள் மூலமாக நம்ம இந்த வேலையை செய்யறோம். இதே வேலையை இன்னொரு முறையில நம்ம பண்ணலாம். அதாவது மெனு மூலமா உரையை தேர்ந்தெடுக்கிறோம், ஃபார்மட் மெனுவை கிளிக் பண்ணிட்டு அதுல கேரக்டர் அப்படிங்கிறது ஆப்ஷன் இருக்கு. அதாவது மெயின் மெனு ஃபார்மட், சப் மெனு வந்து கேரக்டர். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல போல்டு, இட்டாலிக் அப்படி ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு போல்டு வேணும்னா போல்டுங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா ஓகே, ரொம்ப போல்ட் ஆயிடும். இட்டாலிக் அப்படி லைன்ல வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபார்மட்ல போய் கேரக்டர்ல கிளிக் பண்ணிட்டு இட்டாலிக் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணீங்கன்னா இட்டாலிக் மாடல்ல மாறி. ஸோ ஒவ்வொன்றும் நீங்க செய்யும்போது இங்கேயும் ஆட்டோமேட்டிக்காக அந்த சேஞ்சஸ் நடந்துட்டு தான் இருக்கும். ஃபார்மட் டூல் பார்ல பண்ற வேலை அதே வேலையை தான் ஃபார்மட் மெனுல போய் பண்றோம். இதுல இன்னொரு பாத்தீங்கன்னா 3வது முறை கீபோர்டு மூலமா பண்றது. கீபோர்டில் என்னென்ன வழிமுறைகள்ல பண்ணலாம் பாத்தீங்கன்னா, ஒரு உரையை தடிமனாக்குவதற்கு Ctrl+B, கண்ட்ரோல் கீயும் பியும் சேர்த்து பிரஸ் பண்ணும். சிலவங்க என்ன பண்ணா கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணுவாங்க, மறுபடியும் டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அதை பிரஸ்ஸை எடுத்து கையை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா பியை பிரஸ் பண்ணுவாங்க. அங்கே போல்ட் ஆகாது. போல்ட் ஆகுனா 2 கீயும் சேர்த்தே பிரஸ் பண்ணும். கண்ட்ரோலும் பியும் 2 கீயும் சேர்த்து பிரஸ் பண்ணீங்கன்னா போல்டு இதே மாதிரி ஆயிருக்கும். இது போல்டு. அதே மாதிரி இட்டாலிக் வரணும்னா Ctrl+I, கண்ட்ரோல் கீயும் ஐயும் சேர்த்து பிரஸ் பண்ணும், சாய்வா எழுத்துக்கு வந்துடும். அண்டர்லைன் வரணும், அடிக்கோடிடணும்னா Ctrl+U, அண்டர்லைன் வந்து போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன். அப்போ ஒரு எழுத்தை தடிமனாக்குவதற்கு போல்டு, எழுத்தை சாய்வாக்குவதற்கு இட்டாலிக், எழுத்தினுடைய அடிப்பகுதியில் கோடிடுவதற்கு அண்டர்லைன். 3 வழிமுறையில பண்ணலாம். ஒன்று வந்து ஃபார்மட் டூல் பார் மூலமா பண்ணலாம், அடுத்தது ஃபார்மட் மெனு மூலமா கேரக்டர் அப்படிங்கிறது இந்த ஸ்டைல் பாக்ஸ் வரும், இதுல போல்டு, இட்டாலிக் மூலமா பண்ணலாம். அல்லது விசைப்பலகையின் மூலமாக சாவி சேர்மானங்கள் சொல்லுவோம், Ctrl+B, Ctrl+I, Ctrl+U. இந்த 3 வழிமுறையில நம்ம எழுத்தை தடிமனாக்கலாம், சாய்வாக்கலாம், அடிக்கோடி இடலாம். இந்த 3 பகுதி பிரிவுகளும் 1 மதிப்பெண் 2 மதிப்பெண் வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டியது இருக்கும். அதனால் மாணவர்கள் இந்த 3 முறையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சாவி சேர்மன் மூலமாக பயன்படுத்துவது எப்படி, ஒரு மெனு மூலமா பயன்படுத்துறது எப்படி, பட்டிப்பட்டை அதாவது ஃபார்மட் டூல் பார் மூலமா பண்றது எப்படி, அப்படின்னு 3 வித்தியாசங்களையும் தெரிந்து கொண்டால் இந்த பகுதியில் கேட்கப்பட்ட 2 மதிப்பெண் 1 மதிப்பெண் வினாக்களுக்கு சிறப்பாக பதிலளிக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் சுரேந்தர்.